அடுத்தபடியாக சௌராஷ்டிரா ஊழியம் செய்கிற சகோதரர் சங்கர் அவர்களையும் நான் மேடை கலைக்கிறேன். கர்த்தர் இந்த பரிசுத்தவான்களின் முன்னிலையில் இந்த திருமண நிகழ்ச்சியை ஆசீர்வதிக்க போகிறார். நாம் அனைவரும் தலைகளை தாழ்த்தி பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்க போகிறோம். பயபக்திக்குரிய இடமாய் இருக்கிறது. எனவே பயபக்தியோடு நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியின் தொடக்க ஜெபத்தை, ஆரம்ப ஜெபத்தை பாஸ்டர் அழகர் எலி அவர்கள் செய்வார்கள். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி, நம்ம எப்படி கோயிலில் போய் எப்படி சாமி கும்பிட போகும்போது எப்படி நம்ம அமைதியாக நம்ம மனசை நம்ம கடவுளை நோக்கி பார்த்து நம்ம பிரார்த்தனை செய்கிறது போல், அதே மாதிரி இது ஒரு முக்கியமான ஒரு நேரம். ஸோ உங்களுடைய ஒத்துழைப்புக்காக நம்ம நன்றி. நம்ம ஜெபிக்கலாம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த நேரத்தில் கூட உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே இந்த திருமண உடன்படிக்கையில் இணைய போகிறதான அன்பு பிள்ளைகளுடைய இந்த திருமண ஆண்டவரே நாளில் உங்களுடைய சமூகத்தில் இந்த நிகழ்வை ஆண்டவரை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் ஒவ்வொரு பகுதியையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் வேதத்தில் சங்கீதத்தில் வாசிக்கிறபடி இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் கலிகூர்ந்து மகிழ கடவும்னு சொன்ன நம்முடைய வார்த்தையின்படியாக அன்பு பிள்ளைகளோடு 2 குடும்பத்தாரோடு ஆண்டவரை இணைந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த சந்தோஷப்படும்படியாய் பிள்ளைகளுக்கு நீர் ஏற்படுத்தி கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம். தொடர்ந்து இந்த திருமணத்திற்காக ஆண்டவர் ஆயத்தப்படுகிற, அதற்காக ஆயத்தப்பட்டு வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். விசேஷமாக அதை முன்னின்று நடத்துகிற தேவ ஊழியர்களை கர்த்தர் நீர் பயன்படுத்த ஆண்டவரே இந்த மணமக்களாக இணைய போகிற அவர்களை நாங்கள் ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நேரத்தில் வந்திருக்கிறோம். எங்களோடு இணைந்து கர்த்தருடைய ஆவியானவர் அந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படி இந்த திருமண வைபோகத்தை கர்த்தர் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நிகழ்ச்சியின் முதலாவது மணமகனாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். மணவாட்டியாகிய சபையை அவர் நேசிக்கிறார். அவரால் ரட்சிக்கப்பட்டு நாம் எல்லாரும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். இப்பொழுது மணமகன் அறைக்குள்ளே வரும்பொழுது நாம் பாடல் பாடி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். மணமகன் அறைக்குள்ளே வரும்பொழுது நாம் பாடல் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். நல்லவர். மணவளாகிய இயேசு கிறிஸ்து மணவாட்டியாகிய சபையை அதிகம் நேசிக்கிறார்.
சபைக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அந்த அளவு தேவன் மணவாட்டியாகிய சபையை கௌரவப்படுத்தி இருக்கிறது விதமாக நாமும் மணமகள் வரும்பொழுது எழுந்து நின்று மணமகளை வரவேற்கப் போகிறோம். இப்பொழுது மணமகள் அவர்கள் அறைக்குள்ள பிரவேசிப்பார்கள். பாடல் பாடும் பொழுது நாம் அனைவரும் எழுந்தினோம். ஸ்தோத்திரம். ஆமென். நாம் அமர்ந்து கொள்வோம். மணமக்கள் அமரும்பொழுது நாம் சேர்ந்து அமர்ந்து கொள்வோம். இப்பொழுது கூட பாடல் ஆராதனையில் சகோதரர் ஜான் எய்டன் அவர்கள் நம்மை பாடல் ஆராதனையில் நடத்துவார்கள்.
போய் கண்டீரையா. எங்களுக்கு அன்னைக்கு தெரியாது, நாங்க எல்லாரும் 5ஆம் தேதி சம்பளம் போட்டா
ஹalleluya. கர்த்தர் நல்லவர். அவர் நம்மை சுமக்கிற தெய்வம். ஒரு தந்தையை போல, ஒரு தாயை போல அவர் நம்மை சுமக்கிற தெய்வம். ஏசப்பா எப்படி இருப்பார்னா, ஒரு தாயை போல, ஒரு தந்தையை போல இருப்பாராம். உங்கள் ஒவ்வொருவரையும் தன்னுடைய உள்ளங்கைக்குள்ள சுமப்பாராம். ஹalleluya. எத்தனை பேர் கை கொண்டு வந்திருக்கீங்க? கையை காட்டுங்க, அசைச்சு காட்டுங்க. ஹalleluya. இந்த உள்ளங்கையில் தாங்குவாங்க சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் ஏசப்பாவை நம்பி இருக்கிற உங்களையும் ஏசப்பா தாங்குவார். அவருடைய கண்ணின் மணியை போல. யாராவது கண்ணின் மணியை தொட முடியுமா? கண்ணை தொடும்போது என்ன ஆகும்? இமை என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகும். கண்ணின் மணி, அந்த கரு விழிக்குள்ளே இருக்க அந்த கண்ணின் மணியை யாராலுமே தொட முடியாது. அது போல தான் ஏசப்பா உங்களையும் பாதுகாக்கிறார். கண்ணின் கருவிழியை போல, கருமணியை போல ஏசப்பா உங்களை பாதுகாக்கிறார். ஆண்டவரை நம்பி இருக்கும்போது ஆண்டவர் உங்களை எல்லா ப்ரொடெக்ஷன்ஸ், எல்லா சேஃப் கார்ட்ஸும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆனால் கருவிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். மணமக்கள் நம்ம எல்லாரையுமே தேவன் நேசிக்கிறார். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் அவருடைய வார்த்தையை கொடுத்து நம்மை நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக ஒரு வேத பகுதியை வாசிக்க போகிறோம். சௌராஷ்டிரா மொழியில் முழு வேதாகமத்தையும் டிரான்ஸ்லேட் மொழிபெயர்ப்பு செய்து திருச்சியிலிருந்து வந்திருக்கிற சகோதரர் சங்கர் அவர்கள் வேத பகுதி வாசிப்பார்கள். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் அவர்கள் வேத பகுதியை வாசிப்பார்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரை. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரை. பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி, ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான். அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆமேன். ஆமேன். கர்த்தர் நல்லவர். அடுத்த பகுதியாக மணமக்களை குறித்து சாட்சி சொல்லும் பகுதி. மணமகனை குறித்து சாட்சி சொல்வதற்கு சகோதரர் நத்தானியல் அவர்கள் முன்பதாக வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். மணமகளை குறித்து சாட்சி சொல்லும்படி மணமகளுடைய ஆவிக்குரிய தாயாக இருக்க போதகர் அம்மா அவர்கள் சாட்சி சொல்வார்கள். ஒரு சில வார்த்தைகளை மட்டும் நான் கார்த்தியை பற்றி சொல்கிறேன். கார்த்தி சின்ன வயசுலேருந்து எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டு. பார்த்திங்கன்னா ஸ்கூல் படிக்கிறதுலன்னு சொல்லலாம். அன்னிலேருந்து ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டாக என் கூட இருக்கார். ஆவிக்குரிய ஒரு நல்ல நண்பன். இன்றைக்கி தெரியும், 10ஆம் வகுப்பு படித்தோட அந்த ஃப்ரெண்ட்ஸு காணாமல் போயிடுவாங்க. 12ஆம் வகுப்பில் படித்தவங்க அது ஒரு குரூப் காணாமல் போயிடும். கல்லூரி படிப்பு முடிஞ்சவொடனே அது ஒரு குரூப் காணாமல் போயிடும். வேலைக்கு போனால் அங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அவங்களும் வேறு கம்பெனி மாறிடுவாங்க. ஆனால் ஒரு நிலையான ஒரு ஃப்ரெண்டு யாருன்னா, தேவனால் அருளப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் என்றைக்குமே எவர் லாஸ்டிங்காக நம்ம கூட வர்றது. அது இல்லாமல் ஸ்பிரிச்சுவல்லையும் தாங்கக்கூடிய ஒரு நட்பு கிடைச்சதுன்னா அது பாக்கியவான்களாக இருப்போம். அப்படி தான் கார்த்தியை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. தாவீது யோனதான் போல் நாங்கள் ஆரம்ப நாட்கள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் நடத்தி வந்திருக்கிறாரு. ஊழிய பாதையிலையும் நிறைய நாள் நாங்கள் ஜெபம் பண்ணியிருக்கோம். மதுரையில் சரந்தாங்கின்னு ஒரு ஏரியா இருக்குது. ஒரு மாங்காய் தோப்பு, பெரிய தோப்பு. அங்கே
லீவ் கிடைக்கும் போதெல்லாம் எப்போல்லாம் காலேஜ் லீவ் இருக்கோ வேலைக்கு லீவ் இருக்கோ நாங்கள் 2 பேர் சைக்கிள்லேயே அந்த மலைக்கு போயிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஒரு நாள் ஃபுல்லாக ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுவோம். அப்போ வயசு கிட்டத்தட்ட 12லேருந்து 15 வயசு தான் இருக்கும் எங்களுக்கு. அப்பயே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஜெபத்தில் உறுதியாக இருந்தோம். ஆண்டவர் வந்து எங்களை ஆவியின் வரங்களினால் கனிகளினால் நிரப்பினார். இன்றைக்கி தேவன் இந்த வருஷத்தில் ஊழியம் ஆரம்பிக்கும்படியாக சொன்னால் கிட்டத்தட்ட 15-18 வருஷம் இந்த நட்பு எங்களுக்குள்ளே தொடருது. கிரைஸ்மஸ் அப்படின்ற ஒரு ஐக்கியத்தை தொடங்கணும். அந்த ஐக்கியத்தில் ஒரு 5 பேர் தொடங்கின அந்த காரியம் தான் இன்றைக்கி ஊழியமாய் தேவன் ஆசீர்வச்சிருக்கார். அந்த கிரைஸ்மஸ்டில் ஒரு நபர் இன்றைக்கி பெங்களூர் பட்டணத்தில் ஒரு நல்ல ஒரு வேலையில் ஆண்டவருடைய ஊழியத்தையும் சேர்த்து செய்து கொண்டிருக்கிற சகோதரர் நத்தானியல் அவர்கள் மணமகனை குறித்த சாட்சி சொல்வார்கள். ஸோ எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஸோ கார்த்தியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஸோ எனக்கு ஃப்ரெண்டு மட்டும் கிடையாது, வி ஆர் ஆல்மோஸ்ட் 17 இயர்ஸ். ஸோ எனக்கு ஃப்ரெண்டு மட்டும் கிடையாது, எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி. ஸோ என் கூட நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நாங்கள் இருக்கிறப்ப வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸை காட்டிலும் பிரதர். ஸோ எனக்கு எல்லா நல்லது கெட்டதுலையும் என் கூட நிற்பார். ஸோ சொல்லப்போனால் குறிப்பாக வந்து கைண்ட் அண்டு லவ். ஸோ எல்லா விஷயத்துலையும் வந்து ஒரு பொறுமை, ஒரு அமைதி, ஒரு அன்பு. அதே மாதிரி ஃபேமிலியே எடுத்துக்கிட்டோம்னா வந்து ஒரு கைண்ட் அன்பு, ஸோ சமாதானத்தோடு வந்து அவர் எல்லாத்தையுமே நடத்துவார். ஸோ நம்ம அவங்கக்கிட்ட நான் எந்த பிரச்சனையாக போகிறப்ப எப்போ போனாலுமே சரி விடு நம்ம பார்த்துக்கலாம், தட்டி கொடுத்துக்கலாம். எனக்கு எப்படி ஒரு அண்ணன் இருப்பாரோ அந்த மாதிரி எனக்கு ஒரு கூட இருந்து என் லைஃப் த்ரூ வந்து என்னை லீட் பண்ணியிருக்கார். அதே மாதிரி டேசி. ஸோ நாங்கள் கிறிஸ்மஸ் ஃபேமிலியில் உங்களை வெல்கம் பண்ணுறோம். ஸோ வி ஆர் ஹாப்பி டு ஹியர். ஸோ நாங்கள் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ. ஓகே, காட் பிளஸ் யூ. நாங்கள்லாம் சின்ன வயசில் சைக்கிளில் தெரிஞ்ச நாட்களில் அதிகமாக எங்கே போனோம் அப்படின்னா சர்ச்சுக்கு தான் போயிருக்கோம். சர்ச்சில் தான் ஒன்றா திரிவோம், ஒன்றா ஜெபம் பண்ணுவோம், இரவு ஜெபங்கள் பண்ணுவோம். அப்படி வாழ்ந்த நாட்கள். ஆனால் கார்த்தி மேலே ஒரு பெரிய அபிஷேகத்தை இருக்கிறத நான் உணர்வேன் அடிக்கடி. கார்த்தியை பார்க்கும்போது எனக்கு ஒரு தரிசனம் வரும். என்ன தரிசனம் அப்படின்னா, கார்த்திக்கு பின்னாடி ஒரு பெருங்கூட்டம் வந்து நிற்குது. அந்த பெருங்கூட்டம் இவரால் ரட்சிக்கப்படுது. இவர் சுவிசேஷம் சொல்லி அந்த ஆத்துமாக்கெல்லாம் மீட்கப்படுது அப்படின்றத நான் நிறைய நாள் தரிசனத்தில் பார்ப்பேன். நிறைய முறையாக வந்து கார்த்திக்கிட்ட சொல்லியிருக்கேன், கார்த்தி உனக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, நீ ஆண்டவருக்காக எழும்பு, ஆண்டவருக்காக நீ பெரிய காரியங்களை பாரு அப்படின்னு சொல்லி அந்த நாட்களில் நான் அவனை பார்க்கும்போதெல்லாம் அந்த தாட் வரும்போதெல்லாம் நான் அவன்கிட்ட கன்வே பண்ணுவேன். இன்றைக்கி கர்த்தர் வந்து ஒரு நல்ல ஒரு தீர்க்க தரிசன ஆவியின் வரத்தை கார்த்திக் கொடுத்துருக்கிறாரு. அவர் ப்ரொஃபட் பண்ணுவார். நான் மேக்ஸிமம் ப்ரொஃபட்லாம் யாரையும் அதிகமாக இது பண்ண மாட்டேன். பட் எனக்கு நிறைய ப்ரொஃபட் வந்து அவர் பண்ணியிருக்காரு. என் லைஃப் பார்ட்னர், அப்புறம் வந்து என்னோடய ஜாபு, மினிஸ்ட்ரி எல்லாமே அவர் என்னை ப்ரொஃபட் பண்ணதெல்லாமே அப்படியே நடந்திருக்கு. கர்த்தர் கிருபையில் அந்த வரம் வந்து அவருக்கு இன்னும் அதிகமாகணும்னு சொல்லி நான் கர்த்தரை வேண்டிக் கொள்கிறேன். அதே போல் இந்த கிறிஸ்மஸ் குடும்பத்தில் டெய்ஸி அவர்களும் வந்திருக்காங்க. ஸோ எங்களுக்கு ஒரு கிடைச்ச ஒரு சொத்தாக அவங்கள நினைக்கிறேன். அவங்கள சின்ன வயசுலேருந்து வளர்த்த ஒரு தாய்க்கும் மேலாய் ஒரு ஆவிக்குரிய தாயாய் இருந்து அவங்கள ஒரு தேவனுக்குள்ளே வளர்த்த ஒரு போதகர் அம்மா. அவங்க வந்து டெய்ஸியை குறித்து நற்காரியங்களை அறிவிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். டெய்ஸியை குறித்து இப்பொழுது நாம் அறிமுகம் பண்ணுவதில் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். ஸோ எங்களுடைய திருச்சபையில் டெய்ஸி சிறு குழந்தையிலேருந்து பிறந்ததுலேருந்து நான் நன்கு அறிந்திருக்கிறேன். நல்ல ஒரு அருமையான மகள் டெய்ஸி. நல்ல ஒரு தாழ்மையுள்ள பெண். அது மாத்திரமல்ல, நல்ல ஒரு கீழ்ப்படிதலுள்ள மகளாக காணப்படுறாங்க. எங்களுடைய ஊழியத்தில் அதிகமாக உதவியாக இருக்கக்கூடிய நல்ல மகள். எங்களுடைய கொயர் டீமில் நல்ல பாடக்கூடியதான மகளாக காணப்படுறாங்க. அது மாத்திரமல்ல, யூத் மீட்டிங்கில் லீட் பண்ணுறது, மற்ற காரியங்கள், மெசேஜ், வர்ஷிப், அது மாதிரி ப்ரேயர் ரெக்வஸ்ட் எதுவாக இருந்தாலும் அவங்க மினிஸ்ட்ரியில் நல்ல வாஞ்சையாய் செய்யக்கூடியதான அருமையான மகள். தம்பி கார்த்தி, உங்களுக்கு அந்த மகள் கிடைத்தது உண்மையிலேயே கர்த்தருடைய பெரிய கிருபை நான் நினைக்கிறேன். என்னுடைய நேட்டிவ் மதுரை தான். நான் டெய்ஸிட்ட சொன்னேன், மதுரையிலேருந்து நான் திருச்சிக்கு வந்திருக்கேன், திரும்ப நீ என் ஸ்தானத்தில் அங்கே போயிருக்கிற மதுரை பட்டணத்தை நீ அசைக்கணும்னு சொல்லியிருக்கேன். நான் நிச்சயமாக நினைக்கிறேன், ஒருவன் 1000 இருவர் 10,000 துரத்துவார்கள்ன்ற மாதிரி 2 பேர் சேர்ந்து இந்த மதுரை பட்டணத்தை மிகப்பெரிய அசைவுக்குள்ளாக
கொண்டு வருவாங்க, எழுப்புதலுக்குள்ளாக கொண்டு வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது மாத்திரமல்ல, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார், அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் அதிகம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறபடி நல்ல ஒரு குணசாலியான பெண்ணுப்பா உங்களுக்கு எங்களுடைய திருச்சியிலேருந்து எங்கள் சார்பில் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். குணசாலியான பெண்ணு டெய்ஸி குணசாலியாக கடைசி வரையும் இருப்பேன்னு நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். அது மாத்திரமல்ல, அந்த மகள் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறாள். டெய்ஸி வந்தோன்னே தான் அவங்க உங்களுக்கு நல்ல ஒரு கிரீடமாக இருக்கிறாங்க. ஆகவே உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு, எல்லா கௌரவம், அந்தஸ்து எல்லாமே டெய்ஸி உங்களுக்கு கிடைச்சதுக்கப்புறம் அதிகமாக கூடும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமுமே இல்லை. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொன்ன மாதிரி இந்த புத்தி உள்ள பெண் உங்கள் வீட்டிற்கு வந்து இன்னும் அதிகமான காரியங்களை ஊழிய பாதையிலும் குடும்பத்திலும் அவர்கள் நன்கு செய்வார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. எனவே ஊழியக்காரர்களாகிய எங்கள் மூலமாக நல்ல ஒரு என்ன சொல்கிறது, அவங்கள பற்றி சொல்லுவதற்கு அது தகுதி பெற்ற ஒரு பெண்ணாக இருப்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நாங்கள் மனதார வாழ்த்துக்கிறோம் அந்த பெண்ணை. சிறு வயதுலேருந்தே நல்ல ஊழியக்காரவங்களை மதிக்கிற பிள்ளை. அது மாத்திரமல்ல, நல்லா படிச்சிருக்கிறாங்க, நல்ல ஞானமுள்ள பெண்ணாக காணப்படுறாங்க. ஆகவே அந்த மகளை நாங்கள் மதுரை பட்டணத்திற்கு அனுப்பி இருக்கிறோம். நிச்சயமாகவே ஊழியத்தில் அந்த மகள் எழும்பி பிரகாசிப்பாள் என்பதில் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென். கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமைப்படுத்துவோம். இந்த பரிசுத்த விவாகத்தில் நல்ல காரியங்களை நாம் பேசும்போது கர்த்தர் நாமமும் மகிமைப்படுகிறது. அல்லேலூயா. மணமக்களை பற்றி பேசும்போது தேவன் மகிழுகிறார். ராஜா என் பேரில் கம்பீரித்து மகிழ்வார்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதுபடி மணமக்களை பற்றி பேசும்போது கர்த்தர் மகிழுகிறார். ஒவ்வொருவரும் கணவன் மனைவியாக இருக்கிறது. இந்த உலகத்திலே சக்ஸஸ் ஆன பர்சன் யார் தெரியுமா? வெற்றியாளர் யார் தெரியுமா? இந்த உலகத்தில் வெற்றியாளர் யாரை சொல்லுங்க? ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஆள் வந்து அச்சீவர்ஸாக பீக்கில் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் லைஃப்லேயும் வெற்றியாளர் அப்படின்னா யார் தெரியுமா? ஒரு குணசாலியான ஸ்திரீ, ஒரு நல்ல வாழ்க்கை துணை யாருக்கு கிடைக்குதோ அவங்க தான் வெற்றியாளர்கள். நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம், ஸ்போர்ட்ஸ் பண்ணலாம், மியூசிக் பண்ணலாம், ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் சாதித்து உச்சத்துக்கு போகலாம். அது வெற்றி இல்லை. பதக்கங்கள் வாங்கலாம், நிறைய பெரிய பெரிய அவார்ட்ஸ் வாங்கலாம், பிரபலங்கள் கையில் நம்ம வாங்கலாம், இல்லை நம்மளே பிரபலமாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு வாழ்க்கை துணை சரியாக இல்லைன்னா அவங்க வாழ்க்கையில் தோற்றவர்கள் எல்லாவற்றிலும் தோற்றவர்கள் தான். ஒரு வாழ்க்கை துணை சரியாச்சுன்னா யூ ஆர் த சாம்பியன், நீங்கள் தான் சாம்பியன். ஒரு வாழ்க்கை துணை அமைஞ்சிருச்சுன்னா எல்லாமே வெற்றி ஆயிரும். அதனால் இன்றைக்கும் டெய்ஸி கார்த்தி அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஒரு 4 ஆண்கள் பேசி கொண்டு இருந்தாங்களாம். ஆண்கள் மீட்டிங்கில் 4 ஆண்கள் பேசிகிட்டு இருந்தாங்களாம். இந்த மனைவி மாதிரிலாம் எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, கரண்டி பறந்துக்கிட்டே இருக்குது வீட்டில், எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதில் ஒரு ஆண் சொன்னாராம், என் மனைவியெல்லாம் நான் முட்டி போட வச்சிருவேன் அப்படின்னாராம். எல்லோரும் அப்படியே ஷாக்காகி கேட்டாங்களாம், எப்படிப்பா, எனக்கு அந்த சீக்ரெட்டை சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா. ஒன்றும் இல்லை, அவங்க தொடப்பத்தை எடுத்து அடிக்க வரும்போது கட்டிலுக்கு அடிக்கல போயிடுங்க, அவங்க முட்டி போட்டுருவாங்க அப்படின்னாங்க. முட்டி போட்டு அடிப்பாங்களாம். அப்போது மனைவியை முட்டி போடுறதுக்கு ஒரு வழி வந்து அங்கே சொல்கிறாரு அவர். அதனால் கட்டிலுக்கு அடியில் போயிட்டா மனைவியை முட்டி போட வச்சிடலாம். கார்த்தி புரிஞ்சுங்களா? விளக்குமாறு எடுத்து அடிக்க கூட்டம். மனைவியை முட்டி போடுறதுக்கு வழி, கணவனை அடிக்க வரும்போது கட்டிலுக்கு அடியில் ஒளிஞ்சுக்கணும். அப்போ மனைவி என்ன பண்ணுவாங்க? குனிஞ்சி முட்டி போட்டு கூட்டுவாங்களா அடிப்பாங்களான்னு தெரியாது. ஸ்தோத்திரம். எனவே கார்த்தி அவர்கள் கட்டிலுக்கு அடியில் ஒளிஞ்சிக்கிட்டு டெய்ஸி அவர்களை முட்டி போட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடாது, அன்பால் நடத்துங்க. ஹல்லேலூயா. அன்பு தாங்க 2 பேருக்குள்ளே இருக்க ஒரு பந்தம், அன்பு தான். அந்த அன்பு சரியாக இருந்துச்சுன்னா அங்கே சந்தேகத்துக்கு இடம் இல்லை, அங்கே வருத்தத்துக்கு இடம் இல்லை, அங்கே கவலைக்கு இடம் இல்லை. எனவே அன்பு நமக்குள்ளே இருந்துச்சுன்னா போதும், நம்ம ஜெயிச்சிடலாம் லைஃப்பில். ஹல்லேலூயா. இப்பொழுதும் கூட ஒரு முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். திருமணத்தில் ஒரு மிக முக்கியமான பகுதி இது. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கிடைக்குது. மணமக்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை கிடைக்கும். மணமக்களோடு சேர்த்து இங்கே கூடி வந்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் இந்த வார்த்தை கிடைக்கும். மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும்.
எல்லாரும் அட்டென்ஷனில் இருக்கீங்களா? அட்டென்ஷனில் இருக்கீங்களா? நான் சொல்கிறத திரும்ப சொல்கிறீங்களா? நான் சொல்கிறத திரும்ப சொல்கிறீங்களா? இப்போ மணமக்களை பார்த்து நம்ம வாழ்த்த போகிறோம். நான் சொல்லும்போது திரும்ப நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்க. கார்த்தி, காட் பிளஸ் யூ. டெய்ஸி, காட் பிளஸ் யூ. சத்தம் பத்தலைங்க. மதுரைக்காரங்க சத்தம் எப்படி இருக்கணும்? கார்த்தி, காட் பிளஸ் யூ. டெய்ஸி, காட் பிளஸ் யூ. இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லலாமா? கார்த்தி, காட் பிளஸ் யூ. டெய்ஸி, காட் பிளஸ் யூ. இப்போ ஒரு சீக்ரெட் சொல்லவா? வேதத்தில் ஆபிரகாம்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஆண்டவர் சொல்றார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி. இப்போ கார்த்தி கிட்ட ஆண்டவர் வந்து சொல்றார், கார்த்தி உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு. இப்போ யாரெல்லாம் அவரை ஆசீர்வதிக்கிறாங்களோ அவங்கள ஏசப்பா ஆசீர்வதிக்க போறார். யாரெல்லாம் அவரை ஆசீர்வதிக்கிறாங்களோ அவங்கள யார் ஆசீர்வதிப்பாரு? ஏசப்பா ஆசீர்வதி. கடைசியா சொல்லுமா? கார்த்தி, காட் பிளஸ் யூ. டெய்ஸி, காட் பிளஸ் யூ. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செய்தி பகுதியை ஐபிஏ திருச்சபையில் திருச்சியிலிருந்து வந்திருக்கிற ஐபிஏ திருச்சபையின் போதகர் ஐயா கிங்ஸ்லி அவர்கள் வழங்குவார்கள். கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலே உங்களோடு அருமையான கார்த்திக் டெய்ஸியுடைய திருமணத்தில் ஆண்டோடைய வார்த்தையை சில நிமிடங்கள் அவங்களோடு நான் பேச எனக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்துக்கிறார். வந்திருக்கிற எல்லா ஊழியர்களுக்கு மிகுந்த சந்தோஷம். பைபிள் சொல்லுகிறது, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். இந்த கார்த்திக் மதுரையில் பிறந்து வளர்ந்தார். அப்பா அம்மா சொந்தக்காரங்களாம் உண்டு, நல்ல நண்பர்கள்லாம் உண்டு. ஒரு சொன்னது மாதிரி 10th ஒரு குரூப்பு போயிடும், 12th போயிடும். எல்லாம் ஒவ்வொரு குரூப் போனாலும் அவருடைய வாழ்க்கையில் எப்போது ஒரு லைஃப் பார்ட்னராக எல்லாரையும் விட்டுட்டு ஒரு டெய்ஸி ராணியை தான் அவர் தெரிந்து எடுத்துக்கிறார். அவங்க தான் லைஃப் பார்ட்னர். இப்போ மீதி அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியல, உங்களோட சேர்ந்து பயணிச்சிருக்கலாம். ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, நொண்டியா கூட இருந்துடலாம், ஒண்டியா இருக்க முடியாது. சொல்லுங்க பாப்போம். நொண்டியா கூட இருந்துடலாம், ஒண்டியா இருக்க முடியாது. ரொம்ப கஷ்டம். அதனால தான் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. ஆதாம் ஆண்டவர் உண்டாக்கினார், எல்லாம் மிருக ஜீவன்களெல்லாம் கொடுத்தார். ஆதாமை சுற்றி பறவைகள் மிருகங்கள் எல்லாத்தையும் கொடுத்தார். ஆனால் ஆதாம் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று சொல்லி ஒரு ஏவாளை கொடுத்த உடனே தான் ஒரு சந்தோஷமே இருது. நான் டெய்ஸியையும் பார்த்துருக்கிறேன், இவர் கார்த்திக் இவரையும் பார்த்துருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி ரொம்ப சிரித்த முகத்தோடு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? பக்கத்தில் டெய்ஸி உட்காந்துக்கிறனால தான் இவ்வளோ சந்தோஷம். இவங்க ஃப்ரெண்டுகிட்டலாம் கேளுங்க பார்ப்போம், இவ்வளோ நாள் ஃப்ரெண்டுகிட்ட இருக்கும்போது கூட இவ்வளோ சந்தோஷமாக வந்திருக்க மாட்டார். என்னைக்காவது அவங்களோட கோட்டு போட்டு வந்திருப்பாரா? வந்திருக்க மாட்டார். ரெயின் கோட்டு போட்டு வேணால் வந்திருப்பார். ஆனால் இவர் வாழ்க்கையில் இன்னைக்கு கோட்டு போட்டு இன்றைக்கி வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள், ஒரு சந்தோஷமான நேரம். வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். புத்தியுள்ள ஸ்திரீ புருஷனுக்கு கிரீடம். உங்களுக்கு எத்தனை சொந்த பந்தங்க எல்லாரும் இருக்கலாம், உங்களுக்கு நல்ல மதுரையில் எல்லாரும் உறவினர்களாக இருந்தாலும் ஆண்டவர் ஒரு லைஃப் பார்ட்னரை கொடுத்துருக்கிறார். உங்கள் வாழ்க்கை சில நேரத்தில் ஒரே மாதிரி அவங்க இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த பாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த பாட்டில் இது ஒரு சைஸில் இருக்குது, மூடி ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் இது ரெண்டு சேர்ந்தா தான் மேட்சாக அமையுது. சில நேரத்தில் இந்த பாட்டில் மாதிரியே மூடி இந்த சைடு இருந்தால் முடியாது. மரம் கூட ஆப்போசிட்டாக தான் இருக்குது. சரிங்களா? சில நேரத்தில் கணவன் நிறைய செலவு பண்ணுறவராக இருப்பார், மனைவி சிக்கனமானவங்களாக இருப்பாங்க. கணவன் ரொம்ப ஜாலியான ஆளாக இருப்பாங்க, மனைவி அதுக்கு தகுந்தாப்புல நேர் ஆப்போசிட்டாக இருப்பாங்க. நல்ல நல்ல பெண்ணெல்லாம் பார்த்தோமே, சரியாக அமையிலேயே, கடைசியில் இந்த பொண்ணு தான் அமைஞ்சிருக்குதேன்னு சொல்ல வேண்டாம். இதுதான் லைஃப் பார்ட்னர், தேவன் இணைச்சது. ஏம்மா நீங்கள் 2 பேர் ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்கிறாங்க, மைக் வச்சு நீங்கள் 2 பேர் பேசுகிறது எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்கம்மா, அப்புறம் கூட பேசலாம். ஓகே, சேர் போட்டு கூட அப்புறம் முடிஞ்சு கூட பேசிக்கலாம். ஓகே, இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்கும்போது ஒரு பாட்டிலேயே நம்ம வாழ்க்கையில் சில நேரத்தில், நான் என்னுடைய மனைவிங்க பின்னாடி ஜீவா நகர், இங்கே தான் ஜெயந்துபுரத்தில் தான் நான் கல்யாணம் பண்ணி திருச்சியில் அங்கே எனக்கு சர்ச்சு பாஸ்டராக இருக்கிறேன். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் இணைத்தது. கல்யாண பத்திரிக்கையில் பார்த்துருப்போம், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லி. உண்மைதான். கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள்லாம் வரும்பொழுது
நல்ல நல்ல மாப்பிள்ளையெல்லாம் பார்த்தேன், சரியாக அமையல, இந்த மனுஷனை பிடிச்சி நல்ல கட்டி வச்சுட்டாங்க, நல்ல நல்ல பொண்ணெல்லாம் வந்துச்சின்னு சொல்லாதபடி இந்த பத்திரிகையில் போட்டிருக்கிறது போல இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, இதனுடைய லைஃப் பார்ட்னர் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு பகுதி என்று சொல்லி ஒரு சந்தோஷத்தோடு ஒரு வாழ்க்கையை வாழுங்க. ஏன்னா பைபிள் திரும்ப சொல்லுகிறேன், மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவு பெறுகிறான் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையில். எபேசியர் புஸ்தகத்தில் புருஷர்களே, கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் என்று பைபிள் சொல்கிறது. இங்கே வந்திருக்கிற நிறைய நீங்கள் எந்த மதத்தினராக இருக்கலாம், நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் மனைவியை நேசிங்க. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்குள்ள நீங்கள் இருவராக இராமல் ஒருவராக இருக்கிறீங்க என்று சொல்லுகிறார். ஒரே சரீரம் என்று பைபிள் சொல்லுகிறார். ஒரே சரீரத்தை நான் என் சரீரத்தையே நான் அடிச்சுக்க வேணாம், நான் அடிச்சுக்க மாட்டேன். அது மாதிரி உங்கள் சரீரம், உங்கள் சரீரத்தை நீங்கள் நேசிங்க. எபேசியர் நமக்கு பவுல் சொல்லுகிறார். இதெல்லாம் சொல்லி முடிச்சு சொல்கிறார், இந்த ரகசியம் நான் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றி நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அல்ல இங்கே வந்திருக்கிற கணவர்மார்களாக இருக்கலாம், உங்கள் வீட்டில் பிரச்சனை இருக்குது, என் மனைவி எனக்கு ஒத்துழைப்பு தர மாட்டுறாங்கன்னு சொல்கிற நேரத்தில் அந்த பாட்டில் எடுத்து பாருங்க. பாட்டில் வேற சைஸில் இருக்குது, மூடி வேற சைஸு, கலரும் வேற, அதோடைய மறையும் வேற. அது சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக அந்த தண்ணி வெளியே வராதபடி மூட முடியுது. உங்கள் வாழ்க்கையும் அதே மாதிரி தான், வேற வேற மரம் மாதிரி இருந்தால் கூட இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லி சந்தோஷத்தோடு இருங்க. அப்போ இந்த திருமண காரியத்தை இது யாரு கண்டுபிடிச்சது? ஜப்பான்காரங்க கண்டுபிடிச்சாங்களா, இல்லை அமெரிக்கன் கண்டுபிடிச்சதா, சைனா ப்ராடக்டா, 2 வருஷம் 3 வருஷம் இருக்குமான்னு சொல்லி பார்த்தா இது தேவனுடைய கண்டுபிடிப்பு. தேவன் அவர் இந்த திருமண காரியத்தை ஒழுங்கு செய்திருக்கிறார். அப்போ இந்த எபேசியர் புஸ்தகத்தில் புருஷர்களே மனைவிகளில் அன்பு கூறுங்கள். உடைய மனைவி என்ன சொல்லியிருக்கிறார்? மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்க புருஷருக்கு கீழ்ப்படிங்க. எப்படி கீழ்ப்படியணுமா? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல. டெய்ஸி எங்கள் சர்ச்சில் நல்ல ஒரு பாட்டு பாடக்கூடிய ஒரு கொயர் மெம்பர், நல்லா யூத் மீட்டிங் ஆன்லைனில் நல்லா பேசுவாங்க, நல்லா அழகாக நடத்தக்கூடியவங்க, ஒரு டீச்சர், ஒரு திறமசாலியான ஆள். உங்களை குறித்து உங்கள் நண்பர்கள் இவ்வளோ அழகாக பெங்களூர்லேருந்து வந்து சொன்னார், எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு 2 பேரும் இணைந்து ஒரு வாழ்க்கை வாழ போகிறீங்க. நான் கார்த்திக் டெய்ஸிக்கு சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு நாள் தான் பியூட்டிஷன்லாம் உங்களோட இருப்பாங்க, சுற்றி ஃபோட்டோ எடுக்கிற ஆள்லாம் இன்றைக்கி ஒரு நாள் தான், இன்னையோடு போயிடுவாங்க, எல்லா சொந்தக்காரங்களும் போயிடுவாங்க. இப்போ போனதுக்கப்புறம் நாளிலேருந்து ஃபாதர் பெர்க்மான் ஸ்பாட்டு மாதிரி தான் வாழ்க்கை என்பது போராட்டமே நல்லது ஒரு போராட்டம்ங்கிற மாதிரி அன்னைக்கு கேமராமேனோ பியூட்டிஷனோ வந்து உங்களை தட்டி விட்டு நல்லா அழகாக நில்லுங்க, பொக்கேலாம் இருக்காதுமா, நாளைக்கு விளக்கமாறும், உங்கள் கையில் சப்பாத்தி உருட்டுற கட்டையும் கொடுத்து நல்லா சப்பாத்திலாம் செய்ய தெரியுமா, எல்லாம் வேலை செய்ய சொல்லுவாங்க. ஆனாலும் உங்கள் வாழ்க்கை சந்தோஷத்தோடு எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பாப்போம். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்க. மனைவிகளே சபை கிறிஸ்து அப்படி அன்பு கூறுகிறது போல நீங்கள் அன்பு கூறணுமா? நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டுக்காரர் என்ன சொல்கிறாரோ, சில நேரத்தில் இன்னைக்கு நிறைய குடும்பத்தினுடைய பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் வெளியே கொண்டு போகிறது தான். ஒவ்வொன்றும் ஃபோனை எடுத்து டக்குன்னு அம்மாட்ட சொல்கிறது தான், அம்மா இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கிறது, உடனே அம்மா அங்கேருந்து ஒரு ஆர்டர் போடுவாங்க. அந்த இதெல்லாம் இல்லாதபடி ஒரு புது வாழ்க்கையை வாழ்ந்து சந்தோஷத்தோடு வாழுங்க. ஆண்டவர் திருமண வாழ்க்கையில் ஏன் ஒருவனை அல்லவா படைத்தார்? ஒரு பரிசுத்த சந்ததியை பெற்றெடுக்க. மிருகங்களுக்கு அது போல கிடையாது, ஒரு பரிசுத்த சந்ததியை பெற்றெடுக்க தேவன் இந்த ஒரு காரியத்தை ஒழுங்கு செய்திருக்கிறார். சரிங்களா? மனைவி கண்டடைகிறான், நன்மையை கண்டடைகிறான். அடுத்ததில் பார்க்கும் பொழுது இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம் என்கிற ஆண்டவர் ஒரு வருஷத்தில் ஒரு குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்து பிள்ளையாண்டவனை நடக்க வேண்டிய வழியில் நடத்து என்று சொல்கிறபடி ஒரு கணவன் மனைவி மாதிரி ஒரு சேர்ந்து நீங்கள் இணைந்து ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிக்க ஊழியக்காரராக நான் வாழ்த்துகிறேன். இந்த சங்கீதம் 128வது சங்கீதத்திலே இதோ கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ
அவன் பாக்கியவான். அப்ப அந்த முதல் காரியம் ஒரு கணவன், அடுத்தது மனைவி, அடுத்தது ஒரு பிள்ளைகள். நீங்க கர்த்தருக்கு பயப்படும் பொழுது உங்க குடும்பம், உங்க மனைவி ஒரு வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பார். அடுத்தது ஒரு பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் அப்படியே இருப்பார்கள். இது கர்த்தர் சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார் என்று சொல்கிறபடி முதலாவது காரியம், ஒரு கணவன் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதனாய் இருக்கும் பொழுது உங்க மனைவிகளும் உங்க பிள்ளைகளும் கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். உங்களுக்கு சொல்லக்கூடிய இன்னொரு காரியம், ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறீங்க. நீங்க நாள் பார்த்து ஆரம்பிக்கிறீங்களா, வாஸ்து பார்த்து ஆரம்பிக்கிறீங்களா, இல்லை சிலர் ஜாதகம் பார்த்து பொருந்துதான் என்று பார்த்து ஆரம்பிப்பாங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், 2 பேர் வீடு கட்டினாங்க. அதில் ஒரு மனிதன் மணல்ல கட்டினான், ஒரு மனிதன் கண்மலையில் மேலே கட்டினான். அந்த கண்மலை யாரு? அந்த இயேசு சொல்லுகிறார், நான் சொல்லிய இந்த வார்த்தையின்படி தன் வீட்டை கட்டின மனிதன் தான் அவன் புத்தியுள்ள மனிதன். அதனால் உங்கள் வாழ்க்கை இயேசுவின் மேலே உங்கள் வீட்டை நீங்கள் கட்ட இன்னைக்கு ஆரம்பிங்க. யாரு மேலே சொல்லுங்க பாப்போம்? இயேசுவின் மேலே. ஏனென்றால் உடனே அடுத்த வசனத்தில் பெரும் மழை, பெருங்காற்று, புயல், நீரோட்டம் அந்த வீட்டில் வருது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய அருமையான நண்பர்களே, சில வீட்டில் வாழ்க்கை பிரச்சனையாகவே இருக்குது. இந்த திருமணம், சக்ஸஸான திருமணம் டிவோர்ஸில் போய் நிற்கிது. இந்த பெண்ணு வேண்டாங்க, இந்த கல்யாணம் வேண்டாம், எங்களை பிரித்து விடுங்கன்னு நான் சர்ச்சு பாஸ்டராகிய நான் எத்தனையோ காரியம் வருது. எப்படி ஜாதகம் பார்த்து நல்ல நேரம் பார்த்து தான் சில திருமணம். ஏன் இந்த பிரச்சனை வருகிறது? தேவனுடைய வார்த்தையை கேட்காதபடி, ஆண்டவர் மேலே கட்டாத வீடு, பெருமழை, பெருங்காற்று, புயல், நீரோட்டம் அந்த வீட்டில் வரும் பொழுது அந்த வீடு தடிமாறி போய்விடுகிறது. இயேசுவின் மேலே உங்கள் வீட்டை கட்டுங்க. நான் சொல்லிய இந்த வார்த்தையின்படி தன் வீட்டை கட்டின மனிதன் தான் ஒரு புத்தி உள்ள மனிதன். 3வது காரியம் சொல்லுகிறேன். ஏசாயா 59வது அதிகாரம் 21வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில அருளின வார்த்தைகளும் இது முதற்கொண்டு உன் வாயிலிருந்தும் உன் சந்ததி வாயிலிருந்தும் உன் சந்ததியுடைய வாயிலிருந்து நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க அடுத்த காரியம், தேவனுடைய வார்த்தையை நேசிக்க வேண்டும். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. சில வீட்டில் பிரச்சனைகள். 2 நாளாகமம் 15வது அதிகாரத்தில் ஆசான்னு ஒருத்தர் ராஜாவா இருக்கிறார். ஆனா அவர் ஊர்ல அநேக நாளாய் மெய்யான தெய்வம் இல்லை, வேதம் இல்லை, ஆசாரியர் இல்லை. இல்லாததுனால தேசத்தை தேசம், பட்டணத்தை பட்டணம், சண்டை, பிரச்சனை. வெளியே போறவர்களுக்குள்ளேயும் சமாதானம் இல்லை, உள்ளே வருவர்களுக்குள்ளேயும் சமாதானம் இல்லை. எல்லாரும் ஒன்று சேர்ந்து கர்த்தரை தேடுவோம்னு அவங்க தேடின பொழுது தேவன் அவர்களுக்கு வெளிப்பட்டு ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிட்டாராம். இங்கே இந்த நாளில் வந்திருக்கக்கூடிய 2 குடும்பத்துடைய உறவினர்களே, நீங்கள் ஆண்டவரை தேடும் பொழுது ஒரு சமாதானம், தேவனுடைய வார்த்தை. சரிங்களா? அவங்க திருச்சியில் வாழ்ந்தவங்க, நீங்கள் மதுரையில் வாழ்ந்தவங்க. உங்களுக்குள்ள திருமண வாழ்க்கையில் இல்லை, நான் இப்படி தான் எங்கள் அம்மா அப்பா சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. இல்லைம்மா, என் மெத்தடு வேறமான்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுது, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுதுன்னு 2 பேரும் சேர்ந்து பெரையா பட்டணத்தார் மிகுந்த மனோ வாஞ்சையாய் வேத வாக்கியம் இப்படி இருக்கிறதா என்று பார்த்து அப்படியே அவங்க இருந்தனால மிகுந்த நற்குணசாலியாக இருந்தாங்களாம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மதுரையில் வேற, அவங்க திருச்சியில் வாழ்ந்தவங்க, அவங்க அப்பா அம்மா வேற சூழ்நிலை. ஆனால் நீங்கள் நான் பிடிச்ச மயிலுக்கு 3 காலுன்னு சொல்கிற மாதிரி பிடிவாதத்தை விட்டு கொஞ்சம் விட்டு செல்லுங்க. அந்த அருமையான டெய்ஸி தன்னுடைய வீடு, தன்னுடைய குடும்பம், அப்பா அம்மா பழகின எல்லாரையும் விட்டு உங்கள் கையை பிடிச்சி வந்திருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையே நீங்கள் தான். சரிங்களா? நீங்கள் தான். எல்லாம் நல்ல அம்மா அப்பா உண்டு, சகோதரர் உண்டு, சொந்த பந்தம் எல்லாம் உண்டு. அங்கே ஒரு வீடு, வேலை ஸ்தலம் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் தான் என்னுடைய எதிர்காலம்னு வரும் பொழுது அவங்கள நல்லா கனப்படுத்துங்க.
உங்களுடைய சொந்த சரீரமாக இருந்து கனப்படுத்தி ஒரு வாழ்க்கை வாழுங்க. ஒரு நாள் ஒரு பாஸ்டர் ஒரு வீட்டுக்கு போனார். அந்த வீட்டுக்காரர் தன் மனைவியை குட்டிமான்னு கூப்பிட்டாராம். என்னான்னு கூப்பிட்டாராம் சொல்லுங்க பாப்போம். நீங்களாம் நல்லா சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த ஆப்ரேஷன் தேட்டர் உள்ளே அனுப்பிச்சிட்டு வெளியே உட்காந்துருப்பாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி இருக்குது. என்ன ஆக போதோ தெரிலையே, டாக்டர் 24 தினம் கழிச்சு சொல்லுவாருங்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் சிரிச்ச முகத்தோடு இருங்க, இல்லாட்டி கல்யாணம் பண்ணால் இப்படி தான் ஆயிடுவோம் போல இருக்குதுன்னு எனக்கே ஒரு பயமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த வீட்டுக்காரர் சொன்னாராம், மனைவியை குட்டிமான்னாராம். அந்த அம்மா வந்தாங்களாம், அவ்வளோ குண்டா வந்தாங்களாம். அப்போ கார்த்திக், அது என்னதான் குட்டிமாவாக இருந்தாலும் அந்த அம்மா எவ்வளோ குண்டானாலும் கடைசி வரையும் அந்த அம்மாவுக்கு அவர் எப்படி தான் இருந்தாராம்? குட்டிமாவாக இருந்தாராம். நீங்கள் இன்னைக்கு என்ன டெய்ஸியை பேர் சொல்லி ஒருத்தர் மனைவியை ஹனின்னு கூப்பிட்றார், தேனேன்னு கூப்பிட்றார், டார்லிங்னு கூப்பிட்றார். நீங்கள் அவங்கள குட்டிமான்னு கூப்பிட போகிறீங்களா, ஹனின்னு கூப்பிட போகிறீங்களா, என்ன கூப்பிட போகிறீங்கன்னு தெரில. ஒரு மகிழ்ச்சியோடு அவங்கள கூப்பிடுங்க. உங்களை நம்பி வரும் பொழுது ஒரு கனப்படுத்தி பண்ணுங்க. சந்தோஷத்தோடு ஒரு வாழ்க்கை, புது வாழ்க்கை. ஒரு பாராட்ட கற்றுக்கொள்ளுங்க. சரிங்களாம்மா? டெய்ஸி சமைக்க தெரியுமாம்மா உங்களுக்கு? எனக்கு டெய்ஸி எந்த அளவுக்கு சமைப்பான்னு தெரியாது. இன்றைக்கே சாயங்காலம் கூட உங்களுக்கு ஒரு பால் பாயாசம் வச்சு யூடியூப்பை பார்த்து செஞ்சு கூட கொடுக்கலாம். அது செஞ்சு உங்கள் 2 உதடும் ஒட்டிக்கிட்டா கூட நீங்கள் சொல்ல வேண்டிய காரியம், ஏம்மா இது மாதிரி நான் சாப்பிட்டது இல்லையேம்மான்னு சொல்ல கற்றுக்குங்க. சரிங்களாம்மா? நான்லாம் 25 வருஷம் அப்படி தான் ஓட்டுறேன்ப்பா. ஓகே, ரைட், ஓகே. என் மனைவி இங்கே தான் இருக்கிறாங்க, நல்லா சமைப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு காது கேட்குதானுங்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நல்லா ஷார்ப்பாக தான் இருக்கிறீங்க. சரியாப்பா? என்ன சமைச்சு கொடுத்தாலும் என்ன இருந்தாலும் எங்கள் அம்மா மாதிரி வராதுன்னு சொல்லிடாதப்பா. அப்போ தான் அவர் சொன்ன மாதிரி விளக்கமாறு வரும். பழக்கட்டை, அந்த சப்பாத்தி உருட்டுற கட்டெல்லாம் பறக்கிறதெல்லாம் நீ அப்படியே ஏதோ ஒன்று கண்ணை மூடிட்டு சாப்பிட்டுட்டு, ஏம்மா இது மாதிரி நான் சாப்பிட்டு, அதில் 2 அர்த்தம் இருக்குதுப்பா. அதை யாருக்கும் புரியாது. அது டெய்ஸிக்கெல்லாம் புரியாது. நல்லா இருக்குதுங்கிறாரா, நல்லா இல்லைங்கிறாராங்கிறது புரியாது. அதனால் அதுக்குள்ளே சொல்லிட்டு, இது மாதிரி நான் சாப்பிட்டதில்லம்மா, எத்தனையோ ஹோட்டலில் போய் சாப்பிட்ருக்கிறேம்மா, இப்படி சாப்பிட்டதில்லைன்னீங்கன்னா அதெல்லாம் இதெல்லாம் சில குறிப்பெல்லாம் அப்புறம் அவர் சொல்லி தருவார். இல்லாதன்னு ஃபோன் அடிப்பா. நான் 25 வருஷம் அனுபவத்துலேருந்து நான் சொல்கிறேன். அப்போ இன்றைக்கி சில ஆண்கள்லாம் உடனே இது சரியில்லை. மனைவி ஒரு அம்மா சொல்கிறாங்க, நான் சமைச்சு அப்படி போட்டேன்னா அவர் இப்படா சாப்பிடுவார், ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டார். அப்படி எப்படி புரிஞ்சுக்குவீங்க? திரும்பி அந்த சாம்பார் வேணும்னு கேட்டால் நல்லா இருக்குதுன்னு அர்த்தமா. வேணான்னு ரசத்துக்கு மாறிட்டா அது பருப்புனா வெறுப்பு, ரசம்னா விஷம், கறினா சரிங்கிற மாதிரி அவருக்கு பிடிக்கலன்னு அர்த்தம் போலக்குது. அதனால் நான் சொல்கிறேன், இன்றைக்கி ஆண்களே உடனே நீங்கள் சாப்பிட்டுட்டு எப்பொழுது ஒரு மனைவி அந்த அடுப்படியில் இருந்து கஷ்டப்படும் பொழுது அவங்கள ஒரு பாராட்டி சொல்லும் பொழுது அவங்களுக்கு அது சந்தோஷமாக இருக்கும். ஒரு பாராட்டை கற்றுக்கொள்ளுங்க, உற்சாகப்படுத்துங்க, ஒரு அன்பான வார்த்தையை சொல்லுங்க. ஒரு நாள் ஒரு பாஸ்டர் ஒரு விசுவாசி வீட்டுக்கு போனார். அந்த வீட்டுக்கார, ஐயா ஜோம் பண்ணுங்கிறாராம். ஜோம் பண்ணு, இந்த பிசாசுக்காக ஜோம் பண்ணுங்கிறாராம். யாரை பார்த்து? மனைவியை பார்த்து. யாருக்காக ஜோம் பண்ணணுமா? இந்த பிசாசுக்காக ஜோம் பண்ணுங்க ஆண்டு பாஸ்டருங்கிறாராம். அப்போ மனைவியை பார்த்தா பிசாசு மாதிரி தெரியுது போல இருக்குது. ஆனால் டெய்ஸி ரொம்ப ஒரு அன்பான ஆள், பொறுமையான ஆள், ரொம்ப சந்தோஷமான நேரம். இந்த நேரத்தில் நான் அவங்களோடு சொல்லுகிறேன், ஒரு பாராட்டை கற்றுக்கொள்ளுங்க, மகிழ்ச்சியோடு ஒரு வாழ்க்கை வாழுங்க. அப்போ முதல் காரியம், இயேசுவின் மேலே உங்கள் வாழ்க்கையை கட்டுங்க. தேவனுடைய வார்த்தையின் மேலே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிங்க. எபேசியர் 6வது அதிகாரத்தில், புருஷர்களே மனைவிகளில் அன்பு கூறுங்க, மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிங்க என்று சொல்லுகிறபடி தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் தலைமுறையாய் கடந்து செல்லக்கூடிய வார்த்தை. ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு பரிசுத்த சந்ததியை பெற்றெடுத்து மகிழ்ச்சியோடு வாழுங்க. அருமையான இந்த 2 பெற்றோர்கள், இந்த பெற்றோர்களுக்கு நான் சொல்லக்கூடிய காரியம், அவங்க ஒரு வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. திரும்பவும் அவங்களுக்குள்ள சில ஃபோனில் நம்ம பேசி சில காரியங்களெல்லாம் சொல்லி அந்த சண்டை இல்லாதபடி அவங்க ஒரு வாழ்க்கை வாழுகிறான் என்று சொல்லி நம்ம அறிந்து நம்ம வாழ்க்கை அவங்கள சந்தோஷமாய் வாழ விட வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை ஆரம்பித்து கர்த்தருடைய ஊழியமும் வேலையும் செய்து பரிசுத்த சந்ததியை பெற்றெடுத்து இந்த பகுதியில் ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கரங்களை தட்டி தேவனுடைய வார்த்தைக்காய் நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. அழகாக சொன்னாங்க. எத்தனை பேர் குட்டிமான்னு கூப்பிட்றீங்களா, இல்லை வேறு என்ன சொல்லி கூப்பிட்றீங்கன்னு தெரியல. ஒரு மனைவி கேட்டாங்களாம், நான் கல்யாணம் அப்போது ரொம்ப ஸ்லிம்மாக இருந்தேன்,
இப்போ வந்து நான் ரொம்ப ஒபிசிட்டி ஆகிட்டேன், இப்பயும் உங்களுக்கு என்னைய பிடிக்குமா அப்படின்னு கேட்டாங்களாம். கணவர் ஒரு அட்டகாசமான பதில் சொன்னார். நீ வந்து அப்போ ஸ்லிம்மாக இருக்கும்போது பார்பிகல் பொம்மை மாதிரி அழகாக இருந்த, இப்போ குண்டான பிறகு டெடி பியர் மாதிரி தான் அழகாக இருக்கே அப்படி. எப்பயுமே என் கண்ணுக்கு நீ பொம்மையாக தான் இருக்க, அழகாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதுபோல் மனைவியை வர்ணிக்கிறவங்களுக்கு என்றைக்குமே ஆபத்து இல்லை. ஹெல்மெட்டும் மனைவியும் தலையில் இருந்தோன்னா உயிருக்கு சேதம் இல்லையா, அதனால் பத்திரமா பார்த்துக்குங்க. தலைக்கு சேதம். ஓகே, இன்னொரு டிப்ஸு சொல்கிறேன், மணமகனுக்கும் சொல்கிறேன், இங்கே மணமகளாக இருந்தவர்களுக்கும் மணமகள் ஆக போகிறவர்களுக்கும் சொல்கிறேன். 2 வார்த்தை சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். மாப்பிள்ளைக்கு ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துட்டேன். சரிம்மா சாரிம்மா, இந்த 2 வார்த்தை தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் லைஃப்பில் ஜெயிச்சிடலாம். எப்பவுமே மனைவி கிட்ட சொல்ல வேண்டிய 2 வார்த்தை என்னது? சரிம்மா சாரிம்மா. இது சொல்ல பழகிட்டிங்கன்னா கணவன்மார்களே நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். பாஸ்டர் அப்படி தான் ஓட்டிகிட்ருக்கார் போல் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு திருமணமாகி 3 பிள்ளைகள் இருக்காங்க. இன்றைக்கி நான் ஒரு பிஸ்னஸ் மேனாகவும் இருக்கேன். ஒரு புது கண்டுபிடிப்பு, சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் புண்ணு வந்து ஆறாமல் இருக்க புண்ணுக்கு நான் ஒரு புது டிவைஸ் கண்டுபிடிச்சி தமிழ்நாடு அரசு அப்ரூவல் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு புது டிவைஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஊழியத்துலேயும் கர்த்தர் என்னை அழைச்சிருக்கார். அப்படின்னா பிஸ்னஸ்ஸு, ஊழியம், ஃபேமிலி அப்படின்னும் போது என்னுடைய மனைவி சப்போர்ட் இல்லாமல் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க ஃபேமிலியை டேக் கேர் பண்ணுறதால தான் என்னால் பிஸ்னஸ்ஸு, ஊழியத்தில் என்னால் சப்போர்ட் பண்ண முடியும். எனவே ஒரு கணவனுக்கு மிகப்பெரிய சக்தி மனைவியினுடைய உதவி தான். அவங்க அந்த ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை, படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. குடும்பத்தை அன்பாக பார்த்துக்கிட்டு, குடும்பத்தில் வீட்டுக்கு வர கணவனை அன்பாக பார்த்துக்கிட்டாவே அவங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வேலையில் நிம்மதியாக வேலை செய்வாங்க. கணவன்மாரெலாம் சொல்கிறாங்க, கேட்டுக்க, நல்லா கேட்டுக்க, அது உனக்கு தான் அப்படின்ற மாதிரி. இன்னொன்று நான் சொல்கிறேன் கணவன்மார்களுக்கு, நம்ம எவ்வளோ தான் பிஸியாக இருந்தாலும் சரி, மனைவிக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் நாம் கொடுக்க வேண்டும். நான் பிஸ்னஸ்லேயும் மினிஸ்ட்ரிலையும் பிஸியாக தான் இருக்கேன். ஆனாலும் நான் என்ன செய்வேன்னா, வேலை முடிச்சுட்டு நைட்டு 10 மணிக்கு கூட என் மனைவியை கூட்டிகிட்டு ஒரு பானிபூரியோ ஒரு பாதாம் பாலோ வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கி கொடுத்துருவேன். சில நேரங்கள் நைட்டு ஐசியூவில் வேலை இருக்கும், அப்போ ஐசியூக்கு மனைவியை கூட்டிகிட்டு போயிடுவேன். உங்களுக்கு தெரியுமா, நான் கல்யாணம் ஆன பிறகு என்னோடய ஹனிமூன் ட்ரிப் எங்கே போனது தெரியுமா? கானாடு காத்தான்னு ஒரு கிராமம். என்ன வித்தியாசமாக இருக்குன்னு நினைக்கிறீங்கள? காரைக்குடி பக்கத்தில் இருக்க அந்த ஊர். அங்கே என்ன நேச்சுரல் லவ்வர்ஸ் அப்படின்னா இல்லை, அங்கே ஒரு பேஷண்ட்டை பார்க்க போனேன், அப்படியே ஹனிமூன் ட்ரிப்புக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன். பைக்கில் போயிட்டு பேஷண்ட் பார்த்துட்டு அவங்க வீட்லேயே சாப்பாடு போட்டாங்க, சாப்பிட்டுட்டு வந்தேன். இதுதான் நாங்கள் போன பைக் ரைடு. நான் நினைக்கிறேன், மித்த யாராச்சும் பெண்ணாக இருந்தானா எனக்கு ஃபாரின் ட்ரிப்பு, ஃப்ளைட்டில் போயிருக்கணும், அது வாங்கி கொடுத்துருக்கணும், இது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி. பட் அவங்க அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதனால தான் என்னால் சொல்ல முடியும், நான் லைஃப்பில் ஜெயிச்சிருக்கேன். அதே சமயத்தில் எனக்கு நேரம் இல்லைனாலும் பேஷண்ட்டை பார்க்குற நேரத்தில் கூட அவங்கள கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றது அந்த எண்ணத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ 2 பேருமே ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கீங்க. டிரான்ஸ்பரண்ட்டாக இருங்க. உங்களோட சுச்சுவேஷனை உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு புரிய வைங்க. உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை லைஃப் பார்ட்னருக்கு புரிய வைங்க. அன்பு உங்களுக்குள்ளே இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாஸ்டர் அழகாக சொன்னாங்க, ஒரு வாட்டர் கேனும் ஒரு வாட்டர் மூடியும் ஆப்போசிட் தான். ஆனால் 2மே எப்படி மேட்ச் ஆகுது? எந்த ஒரு கணவனும் எந்த ஒரு மனைவியும் மேட் ஃபார் ஈச் அதர்ஸ் கிடையாது. நார்த் போல் சவுத் போல் மாதிரி தான் இருப்பாங்க. நமக்கு பிடிச்சதுன்னா அவங்களுக்கு பிடிக்காது, ஆனால் அவங்களுக்கு பிடிச்சது நமக்கு பிடிக்காது. பட் ஒரு காரியம் என்ன தெரியுமா, நமக்குள்ள அன்புன்னு ஒன்று இருந்துச்சுன்னா நமக்கு பிடிக்கலனாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அவங்களும் அதே மாதிரி அவங்களுக்கு பிடிக்கலனாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் பெட்டர் தென் ஆர்கியூமெண்ட். ஆனால் இன்றைக்கி ஆர்கியூமெண்ட்டில் ப்ரூஃப் பண்ணோன்னு தான் பார்க்குறாங்க நிறைய பேர். அதனால தான் ஃபெயில்ட் ஆகுறாங்க. நான் சொல்கிற ஒரு தாரக மந்திரம், அன்பில் தோற்று போங்க. உங்கள் வாழ்க்கை துணையோடு நீங்கள் போராடுறதுல ஜெயிக்கிறோன்னு பார்க்காதீங்க, தோற்று போங்க. அன்பில் தோக்கும்போது அதில் வர ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, உங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். அன்பில் தோற்று போனீங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். இன்றைக்கி அன்பில் ஜெயிக்கணும்னு பார்க்குறதால தான் வாழ்க்கையில் வம்பு வருது. அதனால் உங்கள் அன்பில் உங்கள் வாழ்க்கை துணையோட போராடாதீங்க, தோற்று போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒரு சிறப்பு பாடல் ஒன்று பாடி முடிக்கும்போது நம்ம அடுத்த காரியத்துக்கு போவோம். இந்த பாடல் என்னுடைய திருமணத்துக்கு அன்னைக்கு அங்கே எங்களுடைய சபையார் வந்து பாடின ஒரு பாடல், ஒரு ஆசீர்வாதத்தின் பாடல். இன்றைக்கி அந்த பாடலை நானும் என் மனைவியும் சேர்ந்து மணமக்களுக்கு பாட இருக்கிறோம். ப்ளீஸ் வாங்க. இவங்க தான் என்னுடைய அன்பு மனைவி. என்னுடைய வெற்றிக்கு காரணம் இவங்க தான். நம்முடைய இந்த பாட்டுத்தாளில்
4வது பாடல், என் மகனே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற பாடலில் நாம் சேர்ந்து பாடுவோம். தெரியாதவங்க நிறைய பேர் தெரியாது, சேர்ந்து பாடுவோம். தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. என் மகனே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், என் மகனே நான் உன்னை பெருக செய்வேன், என் மகனே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், என் மகளே நான் உன்னை பெருக செய்வேன், கீழாக்காமல் உன்னை மேலாக்குவேன், வாலாக்காமல் இன்னும் தலையாக்குவேன், கீழாக்காமல் உன்னை மேலாக்குவேன், வாலாக்காமல் இன்னும் தலையாக்குவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், என்றும் வாழ்ந்து சுகித்திருப்பாய், கையிடும் வேலைகளை எல்லாம் வாய்க்க செய்திடுவேன், நீ வாழ்ந்திடும் தேசத்தில் உன்னை புகழ்ச்சியாக்கிடுவேன், கையிடும் வேலைகளை எல்லாம் வாய்க்க செய்திடுவேன், நீ வாழ்ந்திடும் தேசத்தில் உன்னை புகழ்ச்சியாக்கிடுவேன், நான் உனக்கு முன்னே செல்வேன், பாதை செவ்வையாக்குவேன், நான் உனக்கு முன்னே செல்வேன், பாதை செவ்வையாக்குவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், என்று வாழ்ந்து சுகித்திருப்பாய், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், என்று வாழ்ந்து சுகித்திருப்பாய், சந்ததி மேல் என் ஆவி ஊற்றி மகிழ்ந்திடுவேன், உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதம் நிலைத்தோங்க செய்திடுவேன், சந்ததி மேல் உன் ஆவி ஊற்றி மகிழ்ந்திடுவேன், சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதம் நிலைத்தோங்க செய்திடுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்வேன், அதை செய்து நிறைவேற்றுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்வேன், அதை செய்து நிறைவேற்றுவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், என்று வாழ்ந்து சுகித்திருப்பாய், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், என்று வாழ்ந்து சுகித்திருப்பாய், இரக்கங்களால் கொடி சூட்டி நன்மை அருளிடுவேன், உன் சம்பத்து பெருக செய்வேன், உன்னை மேன்மைப்படுத்திடுவேன், இரக்கங்களால் கொடி சூட்டி நன்மை அருளிடுவேன், உன் சம்பத்து பெருக செய்வேன், உன்னை மேன்மைப்படுத்திடுவேன், கண்மணி போல் உன்னை காப்பேன், கைவிடாமல் நடத்திடுவேன், கண்மணி
மணமகனுடைய பெற்றோரும் மணமகளுடைய பெற்றோரும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நம்ம எல்லாரும் மணமக்களை கை நீட்டி இந்த ஒரு வரி மட்டும் பாடிடுவோம். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்றும் வாழ்ந்து சுகித்திருப்பாய். மணமக்களை வாழ்த்தி ஆசீர்வதிப்போமா? நம்ம சேர்ந்து பாட போகிறோம். மணமக்களுடைய பெற்றோர் முன்னாடி வாங்க. மணமக்களுடைய பெற்றோர் அப்பா அம்மா, மணமக்களுடைய பெற்றோர் முன்னாடி வாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து மணமக்களை ஆசீர்வதிக்க போறோம். மனதார உங்கள் மனதின் ஆழத்திலிருந்து இந்த பிள்ளைகள் சந்தோஷமாய் வாழணும்னு சொல்லி மனதார பாடுவோம். கரங்களை நீட்டி பாடுவோமா? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று வாழ்ந்து சுகித்திருப்பாய். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று வாழ்ந்து சுகித்திருப்பாய். என் மகனே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். என் மகளே, நான் உன்னை பெருக செய்வேன். என் மகனே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். என் மகளே, நான் உன்னை பெருக செய்வேன். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்த்துதல் என்றைக்கும் இந்த மணமக்களோடு இருப்பதாக. மணமக்களுடைய பெற்றோர் முன்னாடி வாங்க. திருமண உடன்படிக்கைக்கு நேராய் நாம் இப்பொழுது கடந்து செல்வோம். மணமக்களுடைய பெற்றோர் முன்னாடி வாங்க. மணமக்கள் எழும்பி நிற்போம். முன்னாடி வந்துருங்க. மணமகனும் மணமகளும் இங்கே வாங்க. மணமகன் இந்த பக்கம், மணமகள் அந்த பக்கம் நில்லுங்க. பெற்றோர் இந்த பக்கம், அப்பா அம்மா வாங்க, இங்கே வந்துருங்க. பைபிள் ரெடியா இருக்குங்களா? தாலி ரெடியா இருக்கா? ஓகே, ரைட், ஓகே, முன்னாடி வந்து மைக் எடுத்து கொடுங்க. மூன்று வாரம் சபையில் ஓலை வாசிச்சிருப்போம். இது கடைசியாக வாசிக்கப்படுகிற ஒரு ஓலையாக இருக்கிறது, திருமண அறிக்கையாக இருக்கிறது. நீங்கள் வேத ஒழுங்கின்படியும் அரசாங்க சட்டத்தின்படியும் இத்திருமண விவாகத்தில் சேரக்கூடாத காரணம் ஏதாகிலும் உண்டென்று உங்களில் எவராகிலும் அறிந்திருந்தால் அதை இப்பொழுதே எழுத்தின்படி அறிவிக்க வேண்டும் என்று உங்கள் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறேன். இப்பொழுது அறிவிக்காதவர்கள் இனி ஒருபோதும் அறிவிக்க கூடாது என்பதையும் நான் தெரிவிக்கிறேன். ஸ்தோத்திரம். உங்களுடைய மௌனத்தை நான் சம்மதமாக எடுத்துக்கொள்கிறேன். மைக்கு மணமகன் கொடுங்க. ஓகே, ரைட். நான் மணமகனை பார்த்து, கார்த்தியை பார்த்து கேட்கிறேன். கார்த்தியாகிய நீர் தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண நிலைமையில் ஒருமித்து வாழ டெய்சியை உங்களுக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் துக்கத்திலும் நேசித்து ஆதரித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் இவளுக்கே கணவனாய் இருப்பீர்களா? மணமகளாகிய டெய்சியை பார்த்து கேட்கிறேன். டெய்சி ஆகிய நீர் தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண நிலைமையில் ஒருமித்து வாழ கார்த்தியை உனது விவாக கணவனாக ஏற்றுக்கொண்டு இவருக்கு கீழ்ப்படிந்து பணிவிடை செய்து சுகத்திலும் துக்கத்திலும் இவரை நேசித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் இவருக்கே மனைவியாக இருப்பாயா? ஆமென். இவர்கள் இருவருடைய சம்மதத்தை தேவன் கேட்டிருக்கிறார். சபையார் நாம் கேட்டிருக்கிறோம், உறவினர்களும் சமுதாயத்தில் உள்ளவர்களும் கேட்டிருக்கிறோம். இவர்கள் இருவருடைய சம்மதத்திற்கு அடுத்து பெண்ணின் தகப்பனார் பெண்ணின் வலது கையை பிடித்து மணமகனின் வலது கையில் ஒப்படைப்பார்கள். கரங்களை தட்டுவோமா? கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம்.
விடவே கூடாது. அந்த கை, வலது கை, வலது கை, 2 பேரும் வலது கை. ஆமா, இப்படி திரும்பிங்க, 2 பேரும் ஆப்போசிட்ல திரும்பிங்க. ஓகே, நீங்க போய் உட்காந்துக்கோங்க. நான் சொல்ற வரைக்கும் இந்த கையை விட வேண்டாம். ஓகேங்களா? யாராச்சும் ஜெயா மைக் பிடிக்க. நான் சொல்வதை திரும்ப நீங்கள் சொல்லுங்கள். நீங்க விடுங்க, நீங்க விடுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் வந்து மணமகன் இல்லைடா பிடிச்சிக்கணும். சரி, ஓகே. ஓகே, நான் சொல்வதை நீங்கள் திரும்ப சொல்லணும். தேவனுடைய சமூகத்தில் இங்கு கூடி வந்திருக்கும் யாவரும் சாட்சியாக கார்த்தியாகிய நான் டெய்சி ஆகிய உன்னை இன்று முதல் எனக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நான் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் எல்லா நிலைமையிலும் உங்களை நேசிக்கவும் போஷித்து காப்பாற்றவும் வாக்கு கொடுக்கிறேன். ஆமென். மணமகனுடைய சாட்சியை கேட்டோம். இப்பொழுது மணமகள் தங்களுடைய சாட்சியை சொல்வார்கள். 2 பேரும் ஐ டு ஐ பார்த்து சொல்றாங்க. தட் இஸ் பவர்ஃபுல். தேங்க்யூ ஜீசஸ். நான் சொல்ல திரும்ப சொல்லுங்க. தேவனுடைய சமூகத்தில் நீங்க சொல்ல வேண்டாம், டெய்ஸி சொல்லுவாங்க. இங்கு கூடி வந்திருக்கும் யாவரும் சாட்சியாக டெய்சி ஆகிய நான் கார்த்தியாகிய உங்களை இன்று முதல் எனக்கு விவாக கணவராக ஏற்றுக்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் எல்லா நிலைமையிலும் உங்களை நேசித்து பயபக்தியோடு கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். ஆமென். கர்த்தர் இந்த வாக்குறுதியை கேட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த திருமணம் அடையாளமாக இப்பொழுது வேதத்தை மாற்றிக்கொள்வார்கள். கைகளை இப்போது விட வேண்டாம், கைகளை விட வேண்டாம். வேதத்தை கொண்டு வருவோம். ஒரே உற்சாகமா இருக்கு. இப்பொழுது கார்த்தியும் டெய்சியும் பரிசுத்த விவாக நிலையில் ஒருமித்து வாழ சம்மதித்து தேவ சந்நிதியிலும் இந்த சபைக்கு முன்பாகவும் அதை அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் வாக்கு கொடுத்து அதன் உறுதிக்கு அடையாளமாக அவர்கள் கைப்பிடித்து பைபிள் மாற்றுவார்கள். இவர்கள் இருவரும் இன்று முதல் கணவனும் மனைவியுமாய் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள் என்று பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரின் நாமத்தினாலே அறிவிக்கிறேன். தேவன் இணைத்ததை மனிதன் எவனும் பிரிக்காதிருக்க கடவன். ஆமென். ஹல்லேலூயா. இவர்களுடைய திருமண உடன்படிக்கைக்கு அடையாளமாக ஒரு பரிசு பொருட்களை மணமக்கள் மாற்றிக்கொள்வார்கள். இந்த உலகத்திலேயே விலையேற பரிசு பொருட்களால் அல்ல, வேத வார்த்தையினால் நிறைந்திருக்கிற ஒரு வேத புத்தகம், வாழ்க்கைக்கு தேவையான மிக அவசியமான ஒரு புத்தகம், தேவனால் எழுதப்பட்ட அந்த வேத புத்தகத்தை இப்பொழுது இவர்கள் பரிமாறிக்கொள்வார்கள். நீங்க உங்களுக்கு கொடுங்க. கரங்களை தட்டுவோமா? மணப்பெண் மணமகனுக்கு பரிசை கொடுக்கிறார்கள். கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். ஆமென். இப்பொழுது மணமகளுடைய முகத்திரையை மணமகன் எடுத்து விடுவார்கள். கரங்களை தட்டுவோமா?
இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் வந்ததால பாவக்கரைகள் திரைகள் எல்லாம் நீங்கி போனது. தேவன் சபையை நேசிக்கிறது போல கணவனும் மனைவியும் இன்று முதல் ஒன்றாய் ஒரே சரீரமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய இந்திய தமிழ்நாட்டு கலாச்சாரத்தின்படி இப்பொழுது மாங்கல்யம் அவர்கள் அணிவிப்பார்கள். மாங்கல்யத்தை எடுத்து கொடுப்பதற்காக ஒரு நல்ல சிறந்த கப்பலை நான் அழைக்கிறேன். திருச்சியிலிருந்து வந்திருக்கிற மொழிபெயர்ப்பாளர் சகோதரர் சங்கர், திருமதி சரளா அவர்களை நான் மேடைக்கு அழைக்கிறேன். என்னுடைய திருமணத்திலும் இவங்க தான் எனக்கு அந்த மாங்கல்யத்தை எடுத்து கொடுத்தார்கள். ஒரு நல்ல கப்பல்ஸ், அதனால அவங்கள நான் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று மணமக்களை அவர்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் மேடைக்கு அழைக்கிறேன். மாங்கல்யத்தை கொண்டு வரும்பொழுது இப்பொழுது மாங்கல்யத்தை செவித்து அவர்கள் எடுத்து தருவார்கள். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, அருமை இரட்சகரே, கிருபை நிறைந்த தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான நாளிலும் ஆண்டவரே, மணமகன் கார்த்திக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மணமகள் டெய்ஸிக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த திருமணத்தை சிறப்பாக நடத்துவதற்கு இம்மட்டும் நீர் உதவி செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட கர்த்தாவே, இந்த கலாச்சாரத்தின்படி கர்த்தாவே, இந்த மாங்கல்யத்தை நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே தேவனே, இது எப்பொழுதும் தங்களுடைய உடன்படிக்கையிலே உறுதியறிந்து நமக்கு சாட்சியாக ஜீவிப்பதற்கு மணமக்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது மாங்கல்யத்தை எடுத்து மணமகனுடைய கரங்களை கொடுப்பார்கள். அதை மணமகளுக்கு மாப்பிள்ளை அவர்கள் அணிவிப்பார்கள். இப்பொழுது மாங்கல்யத்தை மணமகளுக்கு மணமகன் அணிவிக்கிறார்கள். கரங்களை தட்டுவோமா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மாட்டிக்காம. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். God bless you. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Amen. Hallelujah. ஸ்தோத்திரம். மேல பார்த்து. சட்டத்தின்படி ரிஜிஸ்டரில் நம்ம கையெழுத்திட போகிறோம். டேபிள் எடுத்துக்கொண்டு கை விடக்கூடாது. ரைட். மணமகன் இங்கே உட்காந்துருங்க. சாட்சி கையெழுத்து எடுக்கிறவர்கள் ஆயத்தமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சாட்சி கையெழுத்து எடுக்கிறவர்கள் மணமகனுக்கும் மணமகளுக்கும் சாட்சி கையெழுத்து எடுக்கிறவர்கள் ஆயத்தமாக